புரிஞ்சதா? அந்த வசீகரத்தை வந்து அவன் ரொம்ப நிறைய தவறா பயன்படுத்துறதுனாலதான் அவன் வந்து திசை மாறி போயிட்டான். ஆமா. அதே கோயம்புத்தூர்காரங்கிட்ட வசீகரம் எல்லாம் கிடையாது. அவன்கிட்ட கோயம்புத்தூர்காரங்கிட்ட எந்த விஷயமே கிடையாது, போக்கஸ் தான். அவனை சுத்தி பெரிய கூட்டம் இருக்கு, எப்படி மிகைப்படுத்துறதுக்கு. அந்த கூட்டங்க தான் வந்து ஈசா 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 ஈசான்னு மிகைப்படுத்தி எல்லா இடத்துலயும் ஒரு மன்றத்தை உருவாக்கி வச்சு மன்றத்து மூலயமா உள்ள போறாங்க. இது எதுக்குன்னா, பெரிய பெரிய அளவுல பினாமி நிறைய இருக்கிறதுனால அந்த பினாமிகளுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக ஈசாவை வந்து அந்த லைன்ல எடுத்து கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. ஈசா ஒன்றும் பெரிய ஆன்மீகவாதியும் கிடையாது, சும்மா வெறும் ஒண்ணுக்குமாகாத ஒரு டம்மி. அவனுக்கு இவன் பரவாயில்லன்னு சொல்லலாம். யாரு? ஓம் சித்தி. அவனாவது கொஞ்சம் அந்த பக்தியில கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஒரு உறுதுணையா. என்னப்பா அவ்வளவுதாங்க போயிருக்காரா? புரியுதா? பக்தியாவது பரப்பிட்டு எதை எடுத்துட்டு போனான். இவன் இந்த நாயிட்ட அது கூட கிடையாது, மொத்தமே ஏமாத்துறதுதான். ஆமா, பிசினஸ். அது எப்படி சொல்றது, விபரீதமான பிசினஸ். உள்ள போயிட்டா வெளியே வர முடியாது. நீ கூட போனவு தானே, ஈசாவுக்கு கூட ஒரு வருஷம் போயிருந்தீங்கன்னா திருப்பி வர மாட்டேன். எப்படியோ ஒரு வருஷத்தோட நின்றுகிட்ட. அதான் ஈசா மன்றத்துல சேர்ந்து போனவுதான். அது என்னமோ அப்படி நின்னுட்டா. நீதான் ரெண்டு தடவை போயிருக்கேன். ஒரு தடவை போயிருந்தோம். ஆதியோகி சிலை இருக்கு உள்ள வந்து. அது என்ன சூரிய குளம்னு ஒண்ணு இருக்கு, சந்திர குளம்னு இருக்கு. சரி. அப்புறம் வந்து அந்த சிவன் தியானேஸ்வரர் இந்த லிங்கம் இருக்குது. அம்மா அம்மன் பேர் வந்து லிங்க பைரவி, லிங்க ரூபத்துல அம்மன் இருக்காங்க அப்படின்னு இதை பாக்குறதுக்காக தான் போனோம். அது தண்ணியில தண்ணிக்குள்ள போற மாதிரி. அதுதான் அந்த சூரிய குளம் சந்திர குளம் சொல்றேன்ல, அது சூரிய குளம் வந்து ஆண்கள் குளிக்கிற இடம். அது ஏதோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா இதுல குளிச்சீங்கன்னா சரியா போயிருந்து போட்டு பையன் போடு. அதே மாதிரி சந்திரகுளம்ங்கிறது உள்ள இருக்கு. இப்ப பாதரசத்தை தண்ணியில ஊத்துறோம். பாதரசத்தை தண்ணியில ஊத்துறோம். யார் நீ மிதப்பியா? பாதரசம் மிதக்கும். பாதரசத்தை தண்ணியில போட்டா மிதக்கும். அதுதான் அங்க ஊத்துனாங்க. அதெல்லாம் எனக்கு இல்ல. பாதரசத்தை தண்ணியில ஊத்துனதுனால என்ன பிரயோஜனம்னு கேக்குறேன். இல்ல அங்க வந்து எழுதி போட்டுப்பாங்க பையன், சரியா ஞாபகம் இல்ல. ஆனா இந்த இந்த நோய்கள் இருக்கிறவங்க இந்த குளத்துல குளிக்க கூடாதுன்னு எழுதி போட்டுருப்பாங்க. அதுவும் எழுதி போட்டுருப்பாங்க, இதுவும் எழுதி போட்டுருப்பாங்க.